நல்லா பில்லு சாப்பிட்டுக்கோ. சாயந்தரம் ஆனோடனே பொட்டுக்கடலை வச்சு சாப்பாடு செஞ்சு தரா. இங்கே மேத்திட்டு நான் தாத்தா போய் கூட்டிட்டாரா. சின்ன வெங்காயம் எங்கே போச்சு? காலையிலேருந்து தேடி கிடக்குறோம், ஆளே காணுமே. அவங்க அம்மா வந்து என்னை திட்ட போகுது, வாங்கி உங்ககிட்ட தானே விட்டு போனேன், பார்த்துக்காத என்ன பண்ணுறேன்னு. சின்ன வெங்காயம்னு கூப்பிட்டு தொண்டை தண்ணி கூட வற்றி போச்சு. சின்ன வெங்காயம் எங்கே போயிருந்த நீ? நான் உன்னை தேடின்னு இருந்தா நீ என்ன தேடுற மாதிரி நடிக்கிறியா என்கிட்டயே வந்தியா? நீ என்ன பண்றீங்க நின்னுக்குன்னு? தெரியல உனக்கு? தென்னை முறைக்கு சாஞ்சிரு போதுன்னா தாங்கி புச்சுக்கு நிக்கிறேன் பாரு. பந்து போற மாதிரி இருக்க நீ. தலை மரத்தை வர புச்சிட்டு இருக்க, அதை நான் நம்பணும். சொல்றத நீ நம்ப வேணாம். காலையில இருந்து எங்க போய் சுத்திட்டு வர? நீ எங்கன்னா காணாம போயிட்டீங்கன்னா உங்க அம்மாவுக்கு யாரு பதில் சொல்றீங்க? கேட்கற கேள்விக்கு நீ பதில் சொல்வ. போயா மசக்கட முஜ்ஜே. ஏமா இந்த பாரு, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ இல்ல உங்க அம்மா சின்ன வயசுல என்ன மதிக்கல, இப்ப நீ சின்ன வயசுல என்ன மதிக்கல. மொத்தத்துல அந்த குடும்பத்துல யாருமே என்ன மதிக்கல. நான் ஒன்னு சொல்றேன், இடுப்புல கட்ட வேண்டியது நீ ஏன் தோல்ல போட்டுக்கிட்டு இருக்க? முதல்ல தத்தியே நீ தான் இந்த உலகத்துல. அருள் கட்டவன் தான் இடுப்புல கட்டுவான். என்ன மாதிரி அறிவாளி இடுப்புல கட்ட மாட்டான், தோல்ல தான் போட்டு வச்சுன்னு இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? இப்ப எனக்கு தூக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோ, இதை எடுத்து அப்படியே போட்டு இங்கே தூங்கிடுவேன். இங்கே போட்டு தூங்கு, பாய போட்டு தூங்கு, ஏதோ ஒன்று போட்டு தூங்கு. ஆனா அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுவா? அப்படின்னா பெரிய முக்கியமான விஷயம், வா போலாம். டேய் தக்காளியா, இந்த நாட்டுல என்னத்தாண்டா நடக்குது? என்னதான் நடக்குதா? அந்த ஆடு நடக்குது, வாத்து நடக்குது, கோழி நடக்குது, மாடு நடக்குது. ஏன் நீ கூட தான் நடக்குற? நானும் தான் நடக்கிறேன். டேய் நான் அதை கேட்கலடா. அங்கங்க குண்டை போடுறானுங்க, பாமா போடுறானுங்க, போருன்னு ஒரு இது பண்றானுங்க. ஒண்ணுமே புரியலையாடா. எப்போ தாண்டா அதெல்லாம் நிறுத்துவாங்க? அதுக்கு தாண்டா இந்த போர் மும்பரமா அவருக்கு முன்னாடி நம்ம எதனா வருமானத்தை தேத்தணும்ல, அதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணலான்னுக்கிறேன். வா போவோம், எதனா ஏற்பாடு ஆகும். வெங்காயம், இதுவும் முக்கியமான விஷயம் சொன்னிய. என்ன விஷயம் சொல்லு? அங்கே பார், ஆடு நிக்குது. அது யாருதா? இல்ல நம்மளுது. சின்ன வெங்காயம் என்ன சொல்ற? நம்மள்தா இல்லாம ரோட்ல போயிட்டு இருந்தது. ஆதார் குத்து நான் இங்க தோட்டத்துல கட்டி போட்டேன். இது நம்ம பேச்சு தான். நம்ம தான் பயங்கரமான கிரிமினல் நினைச்சோம், ஆனா நம்ம பேச்சு நம்மளை விட கிரிமினல் ஆகுதா? ஐயோ, இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆச்சுனாக்கா இன்டர்நேஷனல் கிரிமினல் ஆயிடும் போலுக்குதா. பெருமை பத்தாது தாத்தா, டின்னர் சொல்லு. இது பெருமை பீத்த கல்யா வர போலுக்குதா. நம்ம ஏதோ வாங்கிட்டு வந்த வரைக்கும் அடிச்சு விட்டோம், இதை வச்சுன்னுக்கிற போலுக்குது. சரிம்மா, இப்போ என்ன பண்ணலான்ற நீ? பெருசு நேரம் ஆட்டிய போட்டா என்ன பண்ணுவோம்? இவ்வளோ நேரம் சும்மா இருந்த இந்த உடம்பு சிலுக்க வச்சுட்டியாமா, வித்துருவான். இதான் அடிக்கும் பண்ண போறோம். நீ மாட்ட புடி, நான் ஆள தேடுறேன். விட்டுடுவான். மாம்சே அங்க பாரு மாம்சே. ஆமா மாப்பிள்ள, காலை கண்ணுக்குட்டியே, அதுக்கு என்ன இப்பா? அதுக்கு நான் போவா? ஊர்ல வேலு கால மாட்டை வச்சு நம்மள எப்படி பண்ணுவான்? ஆமாண்டா மாப்பிள்ள, நீ சொன்ன பொறுத்த எனக்கு ஞாபகம் வருது. அந்த வேலு அந்த ஜல்லிக்கட்டு காளியை வச்சுக்கின்னு ஜல்லிக்கட்டுல விட போறேன், பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டுல விட போறேன்ட்டு ரொம்ப பில்டப் பண்ணிக்கிறான்டா. ஆமா மாம்சே, நீ சொன்ன மாதிரி இந்த கால கண்ணுக்குட்டிய வாங்குறோம், ஜல்லிக்கட்டு காளியா மாத்துறோம், அது வேலோட நெக்கல அடக்குறோம். வாடா போவோம். டேய் மாப்பிள்ள, தூரத்துல இருந்து பாக்குறத வீடியோ கிட்ட பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குதுடா. இது பெருசா வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோ, நல்ல பெரிய கொம்பு வச்சுக்கணும், நல்லா பெரிய பலுக்கா நிக்கும் மாப்பிள்ள. ஆமா மாம்சே, அந்த வேலு கதற போறான். ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள, மாட்டோட சொந்தக்காரி யாருன்னு பாடுறான், மாட்டை வாங்கிடுவான். மாடிக்கிட்ட வந்து நாயா பண்றீங்க? இது எங்க மாடு? சின்ன பொண்ணு, அந்த மாடு வேலைக்கு வருமா? எங்க தாத்தா போய் நான் கூட்டிட்டு வரேன். தாத்தா, மாட்டு வைக்கணும்னு சொன்னால 2 கேனுங்க வந்திருக்கு, வந்து வித்துடலாம் வா. நம்ம பேச்சு நம்மளை விட ஸ்பீட் ஆகுது. பரவாயில்லையா? வா சின்ன வெங்காயம் போலாம். சின்ன வெங்காயம், நம்ம ஒரு கண்ணுக்குட்டி தானே வச்சிருந்தோம், இங்க நான் 3 கண்ணுக்குட்டி. இது தாத்தா, அது கண்ணுக்குட்டி இல்ல, வாங்க வந்து வாங்க கண்ணுக்குட்டிய. உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? என்னப்பா, கண்ணுக்குட்டி வாங்க வந்தீங்களா? மாப்பிள்ள, யாராவா லிங்க எல்லாம் பாத்துக்கின்னு சொங்கி மெரியாக்குறான் மாப்பிள்ள. ஆமா மாம்சே, லிங்கி போடாம ஷோல்டர்ல வச்சுன்னு பட்டாப்பட்டு போட்டுன்னு பாரு. தம்பி, அங்க மட்டும் என்ன வாயுது?
அதுவும் பட்டாப்பட்டி தான், இதுவும் பட்டாப்பட்டி தான். போதுமா? சரி விடு, நீ கலாச்ச நாங்க கலாச்சோம், அவதான் முடிஞ்சு போச்சு. இப்போ காளை மாடு எவ்வளோ ரேட் சொல்லு, வாங்கிக்கிறோம். நாங்கள் 6 மாதம் கண்ணுக்குட்டி இல்லாத வாங்கினோம், அப்பவே 10,000 ரூபாய். இப்போ நாங்கள் வளர்த்து இவ்வளோ பெரிய கண்ணுக்குட்டி ஆக்கி வச்சுக்கிறோம். 25,000 ரூபாய் கொடுத்தா நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது தாத்தா, 50,000 சொல்லு. 50,000மா? பார்த்தீங்களா, பேத்தி சொன்னதை கேட்டிங்களா? அதுதான் ரேட்டு. ஐயோ மாம்சே, நம்ம ஊர்லலாம் மாடு 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி இருக்குது மாம்சே. 50,000 ரூபாய் வாங்கிக்கலாம், கம்மி ரேட் தான். அப்படியே சொல்ற? ஆமா காசு எடுயா. சரி இரு, பேசி முடிச்சிருவோம். வாப்பா. காசு கொடுத்துட்டு மாடை பிடிச்சிட்டு போங்க. இதுல 50,000 ரூபாய் ஒரே கட்டாக்குது, இந்தாங்க வச்சுங்க. சரி, மாட்டை ஓட்டிமாங்க. தேவைப்பட்ட 2 ஆட்டுக்குட்டி கூட எடுத்து விடுங்க. என்ன, நாங்கள் வரோம். வாம்மா போகலாம். மாம்சே 2 ஆடு ஃப்ரீயா? வா மாம்சே. வா போய் போவோம். நல்ல மாடு மாம்சே. இந்த மாடு எங்க தான் போச்சு? மாட்டியே காணமே. தேகுது, எவனோ 2 பேர் பிடிக்கறான். டேய் ஏன்டா ஏன் கூட்ட மாட்ட பிடிக்கறா? என்னம்மா, என் கூட்டு மாட்டை நாங்க பிடிக்கிறோம், என்ன கத்தின்னு வரா? எதுடா வா கூட்ட மாடு? ஏன் கூட்ட மாட காண? நாங்க வந்து தேடிறோம், நீங்க நைஸா புடிச்சு வச்சிருக்கீங்களா மாட்டை? மா 50,000 ரூபாய் குத்து வாங்க இந்த மாடு. சொல்றேன் அப்படியே இதுவா. யார் கூட்ட மாடு யார் காசு குத்து வாங்குது? 50,000 ரூபாய் குத்து வாங்கணும்ன்ற? ஏம்மா, நாங்க உண்மையை தான் சொல்றோம், நாங்க போய் ஒன்னும் சொல்லல. மாடு 50,000 கொடுத்து வாங்கிட்டோம். பர், எங்க மாடு எவ்வளவு அமைதியா இருக்குது பத்தியா? இது ஏன் வீட்டு மாடு? ஏமா கையெடுமா, மாடு துட்டு குத்து வாங்கிக்கிறேன். ஏன் வீட்டு மாடு வீட்டு மாடுங்கிறா? இனிமே உங்க மேல நான் கை வைக்க மாட்டேன்டா, கட்டை தான் வைப்பேன் உங்களே. அம்மா சொல்றேன், உன் உயிரை காப்பாத்தினானா? ஐயோ நல்லவனே, இவ்வளோ அடி அடிச்சிட்டுமே, தங்கத்தை தரங்கட்டவன் நினச்சி சொல்லி அடிச்சிட்டுமே, என்ன பண்றது தெரியலையே. எங்கடா பேபி? அங்க நாய் இருந்து போது போறாச்சு. ஐயோ புடிச்சு புடுங்கடா நாய் வாயிலேருந்து. ஐயோ 4 எலும்பு கவின்னு போதே.